வணக்கம். நான் ஒஸ்லோ நோர்வேல இருந்து ராசி டெக்ஸ்டைல் நாய்களின் அன்னை. இன்றைக்கு ஒரு அண்ணண்ட பிறந்த நாள் நோர்வேல. பேர் சொல்ல வேணாம் வயசு சொல்ல வேணாம்னு எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஸோ அதால் நான் அதை சொல்ல மாட்டேன். இன்றைக்கு சாப்பாடு எங்களுடைய செல்லங்களுக்கு அந்த அண்ணன் தான் பொறுப்பு. இரவு பகல் சாப்பாடு 2 நேர சாப்பாடும் ப்ளஸ் வெளியில் இருக்கிற 5-6 பேர், இன்றைக்கு 6 பேர் வந்தவங்க 6 பேருக்கும். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணன். கிராத்துலேரர் மேதாகன். நீங்கள் ஒன்ஸ்க பண்ணுற அவ்வளவும் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த கவலையும் படாதீங்க. நீங்கள் எப்போ எங்களுடைய ஜீவனுக்கு உதவி செய்யணுமென்று நீங்கள் நினைச்சிங்களோ அப்போவே உங்களுக்கு சகல கஷ்டங்களும் சகல பிரச்சனைகளும் தீர்ந்தேன்னு அர்த்தம். இது நான் பொய் சொல்லவில்லை. இது நான் உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், உங்களில் ஒரு மாற்றம் தெரியும். இது அந்த அண்ணனுக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய ஜீவன், இப்போ எங்களுடைய ஜீவன் இல்லை, வாய் பேச முடியாத ஜீவன்களுக்கு யாரெல்லாம் நல்லது செய்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு மாற்றம் ஒன்று வரும். இது சத்தியமான உண்மை. நீங்கள் அதை வடிவாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். எனக்கு தான் செஞ்சு நான் தான் அந்த வாழ்த்து சும்மா சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஓகே, எந்த இடத்துல நீங்கள் வாய் பேசாத ஜீவன்கள் கஷ்டப்படுறாங்க, இதுக்கு உணவு கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு அவங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம். உங்களுக்கு கடவுளும் கண்டிப்பாக துணை இருப்பேர். எங்களுடைய வைரவர் சிவன் எப்பையும் உங்களுக்கு பக்க துணையாக இருப்பாங்க. ஓகே, இன்றைய நாள் இனிதாக அமையட்டும். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திரும்பியும் சொல்கிறேன். நீங்கள் போன கிழமையே இல்லை 2 கிழமைக்கு உள்ள என்று நினைக்கிறேன், போன கிழமையே சொல்லிட்டீங்க இப்படி பிறந்தநாள் வருது, நான் உங்களோட செல்லங்களுக்கு காசு போடுறேன்னு சொல்லி. அதே போல் சொன்னதை செய்து காட்டிட்டீங்க. நன்றி அண்ணன், நன்றி. இந்த மாதம், அதாவது இந்த 8ஆம் தேதியில இருந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு உண்மையாக ஒரு வித்தியாசம், ஒரு மாற்றம் தெரியும். சந்தோஷமாக இருங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் கவலைப்பட்டு உங்களுடைய உறுப்புகள், அதாவது கண், இதயம், கிட்னி, இதுகளெல்லாம் கவலைப்படுத்தாதீங்க. சந்தோஷமாக இருங்க. எப்பயும் யார் இருந்தாலும் சந்தோஷமாக இருங்க. இது பொதுவான கருத்து, இதை எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். யாருமே கவலைப்பட்டு எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஸோ ஹாப்பியாக இருங்க. முடிஞ்சா 4 நாய்களுக்கு, 4 வாயில்லாத ஜீவனுக்கு, அதாவது நாய்கள்னா சில பேருக்கு பிடிக்காது, அதால சொல்கிறேன், வாய் பேச முடியாத ஜீவன்களுக்கு உதவி செய்யுங்க. வீட்டு முன்னுக்கு தண்ணி எடுத்து வையுங்க. மக்களே, நீங்கள் ஒவ்வொரு ஜீவனுக்கு செய்கிற உதவிகள் பெரிய புண்ணியம், உங்களுடைய பரம்பரை புண்ணியம் அல்ல. முன்னோர்கள் உங்களுக்கு அது அந்த நாய் பிறவியாக பிறந்து உங்கள்கிட்ட ஒரு சாப்பாட்டுக்கு நிற்கல நீங்கள் அதை அடித்து திறத்துறதோ கேவலப்படுத்துறதோ அசிங்கப்படுத்துறதோ அது உங்களுக்கு தான் கூடாது. இதை யார் என்ன கேவலப்படுத்தினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்காக தனியாக ஃபேக் ஐடி போட்டு எழுத வேணாம், இதுலேயே எழுதுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ணன், திருப்பியும் சொல்கிறேன், நோர்வே ஒஸ்லோவை சேர்ந்த அண்ணன் ஒருவருக்கு பிறந்த நாள். மக்களுடைய ஆசீர்வாதமும் சிவன் பைரவருடைய ஆசீர்வாதங்களும் எங்களுடைய பிள்ளைகள், நீங்கள் உணவு கொடுத்த பிள்ளைகளோட ஆசீர்வாதமும் எங்களுடைய ஆசீர்வாதமும் எப்பையும் உங்களை சுற்றி இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன். நீண்ட காலம் நீங்கள் நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும், நோய் நொடி இல்லாமல். வாழ்த்துக்கள் அண்ணன். சந்தோஷம். சூசன் எட்லி தக்கண்ணன்.